ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு வெந்தயக்கீரையை வச்சு ஒரு கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. வெந்தயக்கீரை கீரை காஞ்சதுனா தான் கஸ்தூரி மேத்தி. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்னையோட பதிவு. இப்போ இதுக்கு நல்ல சீட்ஸாக வாங்கிக்கோங்க. நல்லா நம்ம வீட்டுக்கு தாளிக்கிற அதே வெந்தயம் தான், ரொம்ப பொடிசாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு வெந்தயமாக வாங்கிக்கோங்க. நான் இவ்வளோத்தையும் போட போகிறதில்ல. வாங்க எப்படி ஃபஸ்ட்டு தொட்டியில் எப்படி பயிர் பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி ஒரு தொட்டி எடுத்துப்போம். இந்த தொட்டியில் மண் சத்து மண்ணாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கருப்பு மண்ணாக எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும். தண்ணி தெளித்து கொஞ்சம் லூஸாக்கிக்கிங்க மண்ணை. கை விட்டால் அப்படியே இப்படி போகணும். இப்படி இப்போ கை விட்டோம்னா இப்படி போகிற மாதிரி இருக்கணும். இதுதான் விதை போடுற பக்குவம். நல்லா சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்திக்கிட்டு இப்போ வெந்தயத்தை எடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா தூவி விட்டுடலாம். நல்லா நெருக்கமாக வரட்டும். ஒரு 50 கிராம் அளவு போட போகிறேங்க. நம்ம இது மேத்தியாக செய்ய போகிறோம். அதனால் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே போட்டுடுறேன். வரலும் வரட்டும். இது போட்டாச்சா? இப்போ இது மேலேயே லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணும். தெளிக்க தான் செய்யணும், ஊற்றக்கூடாது. ஊற்றினா ஒரே இடமா நின்றோம் அப்படியே. அடுத்து இது மேலே மண்ணை அப்படியே தூவி தான் விடணும். கல் இல்லாமல் பார்த்துக்குங்க. கல் இருந்துச்சுன்னா அந்த கீரையை வெளியே வர விடாமல் இந்த மாதிரி கல்லுங்க இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. ஒரு 3 கைப்பிடி அளவு போட போகிறேன். அவ்வளோதான், ஒரு லேயர் போட்டாச்சு. தண்ணி போட்ஸாக ஊற்றக்கூடாது, லைட்டாக அப்படி தெளிக்கணும். வெந்தயம் தெரியக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இது அப்படியே இப்போ இது மேலே இது செடி வளர்த்த கிண்ணம் தாங்க. நான் சும்மா ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இது மேலே இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் தோட்டத்தில் தான் வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். முளை விட்டுருக்கு. நான் 2வது நாள் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, ஊறி தான் இருந்துச்சு வெந்தயம். நேற்று தான் பார்த்தேன். நேற்று ஒன்றுமே வளர்க்கலை. அதனால் நான் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எடுக்கிறேன். இன்றைக்கி 3வது நாளுங்க. பாருங்கள், அப்படியே அங்கங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் இந்த மாதிரி 3 பாட்டில் போட்டிருக்கேன். 3 பாட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன இதுலேயே 50 கிராம் வெந்தயத்தை 3 இதுலேயும் போட்டிருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, லேசாக தெளிக்க தான் செய்யணும். மேலே ஒரு நியூஸ் பேப்பர் கூட போட்டு மூடிடலாங்க. ஏதாச்சும் ஒன்று போட்டு மூடிடலாம். நான் இந்த டப்பா போட்டு மூடினேன். அதுக்கப்புறமா பார்த்தேன், சரி வெந்தயம் மீதி இருக்குது அப்படின்ட்டு இந்த 2 பாட்டிலையும் போட்டேன். சாயந்தரமாக லைட்டாக கூட கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை தண்ணி தெளிச்சுட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு, நியூஸ் பேப்பரோ அட்டையோ ஏதோ ஒன்று போட்டு மூடிடலாம். இப்போ நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி 4வது நாளுங்க. நேற்று சின்னதாக மடங்கினா மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், இன்னும் தண்ணி ஊற்றல. மூணு பாட்டில் இருக்கிறதுனால 3மே வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் நிறைய வரணும் வெளியே.
வீட்டில் ஒருத்தர் பாருங்கள் கத்திக்கிட்டே இருக்காங்க. தண்ணி வந்து வேகமாக ஊற்றக்கூடாதுங்க, ஸ்ப்ரே பண்ண தான் செய்யணும். உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணலாம். நான் கையில் தான் வந்து லைட்டாக தெளிக்கிறேன். காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை இந்த மாதிரி தெளித்தா போதும். அந்த ஈரத்தன்மை இருந்தால் போதும். இப்போ நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி 5வது நாளுங்க. பாருங்க எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. நாளைக்கு எடுத்துடலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம காய வச்சிடலாம். நாளைக்கு பார்ப்போம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி 7ஆம் நாளுங்க. பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. நான் 7 நாள் தான் விட போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து 3 வாரம் வரலாம் வளர்க்கலாம். 3 வாரம் 4 வாரம் வளர்த்தோம்னா நம்ம கீரையாக மேலே வந்து 4 லேயர் இலை மாதிரி வரும். அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கடைஞ்சி செய்யறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மேத்தி தான் செய்ய போகிறேன். நான் கஸ்தூரி மேத்தி செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து 7 நாள் வச்சுருந்து வளர்த்துருக்குறேன். 7 நாள் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் 3 தொட்டியில் போட்டேன். இதில் வந்து மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இப்போ இதிலெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இது 3வது பாட்டு பாருங்கள். இதில் தான் வந்து நான் கரெக்டாக சின்ன தொட்டியில் தான் வச்சேன். இதில் மட்டும் நல்லா வந்து க்ரோத்து கொடுத்துருக்கு. இது வந்து இவ்வளோ லென்த்து தொட்டி வச்சுருக்கேன். இதுலேயும் நல்லா வந்திருக்கு. இதில் நடுவில் மழை வந்ததுனால கொஞ்சம் டல்லாகிடுச்சு. நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடிடுங்க மழை டைமில். அப்போ தான் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா கீரை வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வந்து எவ்வளோ வருது பறித்து பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ பறிச்சிடலாம். அப்படியே வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிருவோம். எடுக்கும் போதே இதிலே வந்து மண்ணை வந்து ஓரளவுக்கு உதிரிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அலசறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து உதிரி எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதிலே வந்து நல்லா மண்ணை வந்து எடுக்கும்போது உதிரிட்டு மண்ணோடு பிடுங்காதீங்க. நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எவ்வளோ வந்துச்சுன்னு காட்டுறேன். அப்புறம் இதை எப்படி அலசி எப்படி காய வைக்கலான்னு பார்ப்போம். நான் ஒரு பாட் ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. பாருங்கள் எல்லாமே க்ளீனாக எடுத்துட்டேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு பாட்டில் போட்டது மட்டும். இது வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கும் கட்டு. பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து இவ்வளோண்ட தான் இருக்கும். இந்த ஒரு கட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா சொல்லுவாங்க. பாருங்கள் நம்மளுக்கு 50 கிராம் வெந்தயம் போட்டோம். இதுவே குறைஞ்சது வந்து ஒரு 13 கட்டு வந்திருக்குது இது மட்டுமே. இப்போ இன்னும் நான் இதில் வந்து எடுக்கலை. ஆனால் பார்க்குறதுக்கு குட்டையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ளே ஆழமாக இருக்கிறதுனால அதே லென்த்து தான் வந்திருக்கு. பாருங்கள் அதே லென்த்து தான் வந்திருக்கு. நல்லா மண்ணை வந்து உதிரிடலாம். உதிரிட்டு அது மேலேயே வச்சிடலாம். அதே அளவு தான் வந்திருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. நம்ம வளர்த்து பறிக்கும்போது அது ஒரு சந்தோஷம்தாங்க. கண்டிப்பாக கடையில் வாங்குறத விட நம்ம வந்து நம்மளே வீட்டில் தயாரிக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. நான் இதையும் எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன். அதே மாதிரி இதுவும் குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் பறித்து பார்க்குறேன் இது எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு. இதுவும் நல்லா லென்த்தாக தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. அதே அளவு தான் இருக்குது. இதுவும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் வளர்ந்துருக்கு. 3மே நல்லா வளர்ந்துருக்குங்க. அவ்வளோதாங்க. நான் 3 பாட்டிலே எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து 1 2 வந்து வளராமல் அடியில் கொஞ்சம் நான் நிறையவே போட்டேன். இதில் வெந்தயம் பொதுவாகவே நெருக்கமாக போட்டோன்னு வச்சுங்களேன், அது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, இது வந்து பிடிச்சா மாதிரி வரும். நம்ம தூரம் தூரமாக போட்டோம்னா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நெருக்கமாக போட்டிங்கன்னா நல்லா வந்து அடர்த்தியாக சூப்பராக வரும். நான் வந்து 50 கிராமை விட கம்மியாக தாங்க போட்டேன். 40 கிராம் போட்டேங்க. 40 கிராம் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்கு பார்த்தீங்களா. தட்டில் வந்து இடம் பத்தலை. நான் அதே இந்த ஒரு தட்டிலே வந்து முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. பாருங்கள் எவ்வளோ கீரை.
குறைஞ்சது வந்து 25 கட்டு வருங்க. அளவு இவ்வளோ போட்டோம்னா 25 கட்டு வரும். இது வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா வந்து அலசணும். ஒரு 7 தண்ணியில் அலசணுங்க. ஏன்னா வந்து இந்த இந்த சின்ன சின்ன தோல், இந்த வேரில் இருக்கிற மண் எல்லாம் நல்லா க்ளீனாக அலசிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா அலசிட்டு நம்ம வந்து எப்படி காய வைக்கணும்னு நான் காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அலசுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் அப்படியே போட்டுடலாம். இப்படி போடும்போது தான் நல்லா வந்து தாராளமாக அலசலாங்க. மண் நல்லா க்ளீனாக போயிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா அப்படியே மண் ஊற விடுவோம். ஊற விட்டோன்னா எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அன்னக்கூடில் அலசுறதுனால ஒரு 4 முறை அலசினா போதுங்க. நல்லா க்ளீனாகிடும். நான் எல்லாத்தையும் அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அது மேலே இருக்கிற தோல் மொத்தமும் வந்துருச்சுங்க. நல்லா ஃபஸ்ட்டு வாட்டிலே பாருங்கள் எவ்வளோ மண், அடியில் பாருங்கள் எவ்வளோ சேர், அப்படியே அடியில் அவ்வளோ சேர் இருக்குது. ஒரே வாட்டிலே வந்து கிட்டத்தட்ட நல்லா க்ளீனாக வந்துருச்சு. நான் இன்னும் ஒரு 2 வாட்டி நல்லா இதே மாதிரி வச்சு அலசினேன்னா வந்துடும் பாருங்கள். நான் வேரெலாம் கட் பண்ண மாட்டேங்க எப்போவுமே. நான் அப்படியே தான் பயன்படுத்துவேன். நல்லா வந்து ஆனால் க்ளீன் பண்ணிப்பேன். நான் சுத்தமாக மண் இல்லாமல் க்ளீன் பண்ணிப்பேன். இதில் ஒன்றுமே கிடையாது. இது வந்து சின்னதாக மேலே ஒரு 2 லேயர் இலை இருக்குது, காம்பு, அவ்வளோதான். இது எதுக்கு நம்ம வந்து கட் பண்ணணும்? இதை அப்படியே பயன்படுத்தலாம். காய வச்சு நம்ம வந்து க்ரஷ் பண்ணி போட போகிறோம். இது நான் 2வது முறை போட்டிருக்கேன். இதையும் நான் அலசிட்டு காட்டுறேன். 2வது முறை எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதையும் நம்ம சாய்ச்சி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. 3வது தண்ணிங்க இது. இதையும் நல்லா க்ளீனாக அலசிட்றேன். இதோட நான் அலச போகிறதில்ல. நல்லா சூப்பராக தண்ணி பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது. இதோட நம்ம வந்து எடுத்து நல்லா வடிகட்டிடலாம். 3வது முறை நான் நல்லா அலசிட்டேங்க. போதும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நல்லா க்ளீனாக அலசிட்டேன் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த வார்த்தை சொல்லாமல் நீங்கள் அதால் அந்த போர் அடிக்குதுன்னு சொல்கிற டைமில் ஏதாச்சும் சம்பாதிக்கணும்னு நினைங்க. யாரெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்களோ அவங்க வந்து பாருங்கள், ஒரு 50 கிராம் வெந்தயம் போட்டதில் நம்மளுக்கு வந்து ஒரு 200 250 ரூபா, 25 கட்டு தாராளமாக வரும். ஒரு கட்டு 10 ரூபான்னு போட்டால் கூட 25 கட்டு வரும் தாராளமாக. இது ஒரு 50 கிராமில் இவ்வளோ கீரை கிடைக்குதுன்னா நம்மளே அதை ஒரு 7 நாளில் வந்து ரெடி ஆகிருக்குது கரெக்டாக. ஒரு வாரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 50 கிராம் போட்டதுக்கே இதுன்னா நம்ம வீட்லேயே, அதுவும் பாருங்கள் நல்ல வசதி பாருங்கள். நம்மளுக்கு வந்து சின்ன பாட்டிலே வச்சு வளர்த்துடலாம், நிழல்லே வளர்க்கலாம். வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கூட நமக்கு வந்து செய்து. வெந்தயக்கீரைன்றது ரேர் தான், கிடைக்காது. கீரைக்காரமாட்ட சொல்லி வச்சு தான் வாங்கணும். ஆனால் பாருங்கள், நம்ம வந்து இவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம வளர்க்குறோன்னும் போது வீட்டில் வந்து கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும். நம்ம இதை வளர்த்து கட்டி நம்ம வீட்டிலே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்து நம்ம இதை சேல்ஸ் பண்ணலாம். 10 ரூபான்னு கொடுத்தா கூட நமக்கு நல்ல லாபம். பிஸ்னஸாகவும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். யாருமே வந்து கஷ்டமாக இருக்குது, யாரும் உதவி செய்யலை எனக்குன்னு சொல்லாதீங்க. நம்மளுடைய வந்து இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட வேணாம், இப்படியும் சம்பாதிக்கலாங்க. போர் அடிக்குதுன்ற வார்த்தையை தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. இதை எடுத்துன்னு போய் வெயிலில் நல்லா காய வச்சிடலாம். நல்லா ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை வேஸ்ட் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. வெயிலில் போட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து அப்படியே உதிர்ன மாதிரி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே இடைவெளி விட்டு அப்படி போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரம் காஞ்சிரும். வேரோடு யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த தலையை வேர்லாம் கட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் இதில் வேரில் எல்லாத்துலேயுமே சத்து இருக்குங்க. வேரும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. அவ்வளோதாங்க. பாருங்க, நல்ல இடைவெளி விட்டு நல்லா வந்து க்ளீனாக காய வச்சுருங்க. குறைஞ்சது காஞ்சதுன்னா நம்மளுக்கு 100-150 கிராம் தாராளமாக வரும்னு நினைக்கிறேன். காஞ்ச உடனே பார்ப்போம், சாயந்தரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. கரெக்டாக வந்து மறுநாள் நான் காட்டுறேன். நேற்று போடும்போது மழை வந்துருச்சு, அதனால் நான் வீட்டிலே வந்து ஃபேன் காற்றுல வந்து இந்த மாதிரி தூவுனா மாதிரி போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து காஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து கத்திரியில் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிறணும்.
கட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு நாள் ஃபேனில் வச்சுட்டு நம்ம டப்பாவில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி எப்படி காய்ஞ்சிருக்குன்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. வீடே மணக்குதுங்க இதை காய வச்சுது. இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நான் காஞ்ச உடனே கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நல்லா காஞ்சிருச்சுங்க. குறைஞ்சது 9 நாள் ஆயிருக்கு. வளர்கிறதுக்கு 5 நாள், காயறதுக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. நேற்றே எடுக்க வேண்டியது, நேற்று மழை வந்தது. அதனால் நான் ஃபேன்லேயே காய வச்சேன். இன்றைக்கி ஓரளவுக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, வெளியே தூரிட்டுருக்கிறதுனால நான் ஃபேன்லேயே காய வச்சேன். நல்லா இது கத்திரியில் தான் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். மிக்சிலலாம் அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுடணும். யூஸ் பண்ணுறது தான் நம்ம கையிலேயே ஒரு சிட்டிகை அளவு எடுத்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி போட்டாலுமே, இப்படி தூவி விட்டாலுமே போதும். இது நார்த் இந்தியன் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்கங்க அவங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ ரெடியாக எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. குறைஞ்சது ஒரு 100 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். இது கொஞ்சமாக தான் இருக்கும். 100 ரூபா 120 ரூபா சொல்லுவாங்க பேக்கெட்டு. நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஒரு 10 ரூபா செலவில் எவ்வளோ கிடச்சிருக்கு. சுத்தமான முறையில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுவல், பீஸா, பர்கர்லாம் போடுவாங்க. இதை உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறமா சிக்கன், மட்டன் ஃப்ரை ஐட்டம், அதாவது நம்ம இதுவாக செய்வோம் இல்லைங்களா, வறுவல் ஐட்டம் பண்ணுற எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக கொத்தமல்லி நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி இதை கொஞ்சமாக இவ்வளோ எடுத்து கையிலையே க்ரஷ் பண்ணி இப்படி தூவி விட்டோம்னு வச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாக நல்லா இருக்கும். இதோட மகத்துவம் ரொம்ப அதிகங்க. மருத்துவ குணம் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. பெண்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை நார்த் இண்டியன்ஸ் நல்லா பயன்படுத்துகிறாங்க. அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நம்ம தான் இதை ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பெருசாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஈஸியாக செய்யலாம். நம்ம போட்ட டென்ஷனே இருக்காது. ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம வெயிலில் காய வைக்கிறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வேலை. இப்போ இதை ஒரு பாட்டிலில் போட்டுடலாம். நல்லாவே காஞ்சிருச்சுங்க. அதனால் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டுடலாம். கண்ணாடி பாட்டிலில் போட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்குங்க. நிறையவும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு போயிடும். இப்போ எவ்வளோ வீடே இது காய வச்ச 2 நாளும் வீடு ஒரே கம்மன்னு அவ்வளோ ஒரு வாசனைங்க. பாருங்கள், இந்த பாட்டிலில் ஃபுல்லாக வந்திருக்கு கரெக்டாக. இதே மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காற்று போகாத கண்ணாடி பாட்டிலில் போட்டிங்கன்னா நல்லா குறைஞ்சது ஒரு 2 மாதம் 3 மாதம் வரலாம் பயன்படுத்தலாம். பாருங்கள், இது 50 கிராம் 120 ரூபாங்க பேக்கெட்டு. இது 100 கிராம் கிட்ட வந்திருக்கு நம்மளுக்கு. இது குறைஞ்சது 220 ரூபா 240 ரூபா ஆகும். நம்ம வாங்குறது இருந்தால் நம்மளுக்கு வெறும் 10 ரூபாயில் எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பயன்படுத்துங்க. நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துனீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.